அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இனிமே இது தமிழர்கள் காலம் தான் அப்படின்னு வைரமுத்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கவிஞர் வைரமுத்துவை நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய பாடல் வரிகள் மூலம் தமிழ்நாட்டு மக்களை அதிக அளவில் தனக்கு ரசிகர்களாக மாற்றி வச்சிருக்காரு. இவருடைய பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் ரொம்ப தமிழ் புலமை சார்ந்தும் இருக்க ஒரு காரணத்தினால இவர் ஒரு கவிஞராகவும் ஒரு புலவராகவும் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே கருதிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு இருக்க ஒரு தமிழ் ஆர்வமும் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆர்வமும் தமிழ் தேசிய அரசியலும் தான் பார்த்தீங்கன்னா சீமான் மேலே அதிக அளவில் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம அனைவருமே தமிழர்கள் அப்படின்ற ஒற்றை புள்ளியில் வரணும் அப்படின்றது தான் சீமானுடைய மற்றும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுடைய கனவாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து நம்ம தமிழர்களாக அனைவருமே சாதி மதம் எல்லாத்தையுமே தாண்டி ஒன்று சேரணும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் இருந்துட்டு இருக்கு. இந்த எல்லா விஷயங்களுக்குமே சினிமா துறையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்கள் வரைக்குமே அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒருவரான வைரமுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே சீமானை குறித்தும் தமிழ் தேசிய அரசியல் குறித்தும் அதிக அளவில் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. தற்போது இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்சு சீமான் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சியை உயர்த்திருக்காரு அப்படின்றதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. ஒரு தனி நபராகவும் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமலும் ஒரு கட்சியை இவ்வளவு பெருசாக சீமான் மாத்திருக்காரு அப்படின்னு சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து இந்த விஷயத்தை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. ஆனா அவங்க தனிச்சு நின்று போட்டியிட்டு இவ்வளவு வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க அப்படின்றத பாராட்டி ஆகணும் அப்படின்றத அனைத்து தரப்பு மக்களும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. தற்போது வைரமுத்து பார்த்தீங்கன்னா சீமானுக்காகவே ஒரு கவிதை எழுதி ட்விட்டர்ல போட்டது மட்டும் இல்லாம நிறைய தனியார் நிகழ்ச்சிகள்லையும் சீமானை குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம சீமானை நேரில் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னும், ஆனா சீமான் சில பல வேலைகளால தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்றதுனால வைரமுத்து பார்த்தீங்கன்னா சீமானை சந்திக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னும், ஆனா அலைபேசி மூலம் சீமானுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன் அப்படின்றத வைரமுத்து பதிவு பண்ணியிருக்காரு. வைரமுத்து சீமானுக்காக என்ன ஒரு கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆளின் விதை என்று தனித்து நின்று ஓசையின்றி துளிர் விடுவதும் இலை விடுவதும் போல சீமானின் வளர்ச்சி கவனம் பெறுகிறது. இந்த வளர்ச்சியால் தமிழ்நாட்டு அரசியலில் அவரை பழிப்பது குறையாது, ஆனால் இனி கழிப்பது இயலாது, வாழ்த்துகிறேன் அப்படின்ற ஒரு கவிதையை பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. சீமானுக்காகவே ஒரு கவிதை எழுதி போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்றத காட்டுது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.